ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கலாம். இந்த மாதத்திற்காக நம்ம சில முக்கியமான வசனங்களை கர்த்தர் நமக்கு தியானத்துக்காக கொடுத்துருக்கிறார். அதை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசித்த பிறகு அதனுடைய தலைப்பை நான் சொல்லுகிறேன். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? இது பிராட்காஸ்ட் ஆகலையா? என்ன சொல்லியிருக்கிறாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நான் வனாந்திரத்திலே எதை உண்டாக்குவேன்? வழியை உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் எதை உண்டாக்குவாரா? வழியை உண்டாக்குறான். அவாந்திர வெளியில் எதை உண்டாக்குவார்? ஆறுகளை உண்டாக்குறார். நல்லா கவனிங்க. வனாந்திரம்னா என்னன்னா, தேவன் உங்களை சந்திக்கும் இடம். காஞ்சி போன இடமா கற்பனை பண்ணிக்க வேண்டாம். தேவன் உங்களை சந்திக்கிற இடத்துக்கு பெயர் என்ன? வனாந்திரம். சொல்லுங்க, தேவன் என்னை சந்திக்க இடம் வனாந்திரம். அல்லேலூயா. அப்ப வனாந்திரத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை சந்திக்கிறாருன்னு அர்த்தம். மோசேயை ஆண்டவர் எங்க சந்தித்தாரு? வனாந்திரத்தில் சந்தித்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எங்க நடத்தினாரு? வனாந்திரத்தில் நடத்தினாரு. பிலிப்பி எங்க போக சொன்னாரு? வனாந்திர மார்க்கமா போக சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் எங்க நடந்தாங்க? வனாந்திரத்தில் நடந்தாங்க. வனாந்திரம் என்பது கர்த்தர் உங்களை பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இடம். கர்த்தர் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிற இடம் வனாந்திரம். உங்களுடைய மனதை புதிதாக மாற்றுகிற இடம் வனாந்திரம். புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிற இடம் வனாந்திரம். வனாந்திரம் ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் தனியாக அவங்களை பிரித்து பாடம் சொல்லி கொடுக்கணும்னா எங்கே நடத்துவார்னா வனாந்திரத்திலே நடத்துவார். அல்லேலூயா. இந்த வசனம்லாம் போடணும் ஆளுக்கானா. நல்லா கவனிங்க. ஏசாயா 43:19 என்ன சொல்றாரு? வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். எப்படி உண்டாக்குவார்? அதுதான் பார்க்கணும். எப்படி வனாந்திரம் வயல்வெளியாக மாறும்? இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வனாந்திரம் என்பது ஏதோ ஒரு தேவையற்ற ஒரு இடம் கிடையாது, தேவையான இடம். வனாந்திரம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? வனாந்திரத்துக்கு போனார். தம்முடைய பிள்ளைகளை எங்கே நடத்துகிறாரு? வனாந்திரத்தில் நடத்துகிறாரு. இங்கே கவனிங்க. வனாந்திரம் என்ற வார்த்தை கிரீக்கில் என்னன்னு போட்டிருக்காங்க? மிட்பார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 300 முறைகள் வனாந்திரம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வருகிறது. அப்போ எப்படின்னா, பண்படுத்தப்படாத இடம் அப்படின்லாம் லிட்டரலாக எடுத்துக்கலாம். வனாந்திரம் என்ற அந்த மிட்பார் என்ற வார்த்தைக்கு மவுத் என்ற வார்த்தையும் இருக்குது. நம்ம பேசுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா? வனாந்திரமாக பேசினா வனாந்திரம் ஆகிடும். இப்போ வனாந்திரம் எப்படி மாறணும்னா வயல்வெளியாக மாறணும், செழிப்பான பகுதியாக மாறணும், ஆசீர்வாதமாக மாறணும். எப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த வசனத்தில் போட்டிருக்கிறது, அவர் சொல்கிறார், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். டிசர்ட்டாக இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களை கர்த்தர் ஏன் வனாந்திரத்தில் நடத்துகிறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கிற எல்லா இம்பாசிபிலிட்டிஸும் பாருப்பா, இந்த எல்லா இம்பாசிபிலிட்டிஸையும் நான் பாசிபிளாக மாற்றுவேன், என்னால் முடியுன்றதை உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களை தனியாக பிரித்து அந்த வனாந்திரத்தில் நடத்த வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வசனத்தை பாருங்க. 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஏசாயால, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும்.
எப்போ மாறுனா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். ஒரு விசுவாசிக்கு வனாந்திர வாழ்க்கை எப்போ மாறுனா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். போட்டிருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வனாந்திரத்தில் நடந்திருக்கிறோம். எந்த வனாந்திர வழியாக நடந்திருக்கோமோ அந்த வனாந்திரத்தை என்னவா மாற்றி இருக்கிறோம்? செழிப்பாக மாற்றி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை வனாந்திரத்தில் இருப்பீங்கன்னா இந்த பகுதி செழிப்பாக மாறும். அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் நடத்துகிற பாதை எங்கன்னா வனாந்திரம். வனாந்திரம் என்றால் தேவன் நம்மை சந்திக்கும் இடம். எலி எங்க போனாரு? வனாந்திர வழியாக தான் போனார். சாரிபாத்துக்கு போகிறப்போ வனாந்திர வழியாக தான் போனார். ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். நீங்கள் பைபிளில் எங்கெல்லாம் வனாந்திரம் வருதோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் அங்கே ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிருப்பார். மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த வனாந்திரத்தில் ஒரே பருவத்து வழியாக அங்கே வரும்பொழுது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கல என்ன இருக்குது, அங்கே முட்செடி பற்றி எரிந்தது. முட்செடி பற்றி எரிந்த பொழுது அதை கிட்ட போய் பார்க்க போனார். அப்போ தேவன் யாரை சந்தித்தார்? மோசையை சந்தித்தார். மோசையோடு பேசினார். நீங்கள் வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தருடைய குரலை கேட்கறதுக்காக உட்காரணும். கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சரி பாருங்க, இந்த வனாந்திர இடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்படுகிற இடம். ஆகவே வனாந்திரத்தை நீங்கள் வெறுக்கக்கூடாது. சொல்லுங்க, நான் வனாந்திரத்தை வெறுக்க மாட்டேன். அல்லேலூயா. சரி, வனாந்திரம் வயல்வெளியாக மாறணும்னா ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று, வனாந்திரத்திலே நீங்கள் நடந்தாலும் உங்கள் இருதயமும் கண்களும் கானானை நோக்கி பார்க்க வேண்டும். உங்கள் கால்கள் வனாந்திரத்தில் நடக்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயமும் கண்களும் வனாந்திரத்தை பார்க்கக்கூடாது, கானான் என்ற செழிப்பான அந்த தேசத்தை பார்க்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதை பார்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு மூளை வளர்ந்துருது, இருதயம் வளர மாட்டேங்குது. மூளை என்ன வளருதுன்னு சொன்னால் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. இது எங்கப்பா ஆண்டவர் செய்கிறாரு, ஆண்டவரை நம்பினா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறார், நீ வனாந்தரத்தை தான் நடக்கிற, ஆனால் அவனுடைய கண்ணும் இருதயமும் கானான் மீது இருக்க வேண்டும், அந்த செழிப்பான தேசத்தின் மேல் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் நடந்து போகிற பாதைகளை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் அடைய போகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேச வேண்டும். இந்த சர்ச்சு கூரை சர்ச்சையாக இருக்கல சொன்னேன், ஆண்டவர் ஒரு பெரிய சபையை கொடுக்க போகிறாரு. எந்த சபையிலிருந்து சொன்னேன்? இந்த கூரை சபையிலிருந்து தான் சொன்னேன். அப்போ சொல்ல சொல்ல நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்ன, கர்த்தர் அப்படி செஞ்சார். வனாந்தரத்தை பேசாதே, வனாந்தரத்தில் வெப்பத்தை பற்றி பேசாதே, இல்லாமையை பற்றி பேசாதே, வறட்சியை பற்றி பேசாதே. அவர் தான் சொல்லிட்டாரே, நான் வனாந்தரத்தை வழியை உண்டாக்குவேன், வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா, வனாந்தரத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது வனாந்தரத்தில் என்னெல்லாம் நடக்குது? வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? காட்டு மிருகங்கள் இருக்கும், தேல் இருக்கும், பூரான் இருக்கும், பாம்பு இருக்கும். வனாந்தரத்தில் அதெல்லாம் கிடக்கும். அதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஆனால் நான் எங்கே போய் சேரப்போகிறனோ அதை பார்த்து நாம் பேச வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இங்கே கவனிங்க. ரெண்டாவது என்ன? அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 39ஆம் வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். மோசே ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வந்தார். ஆனால் கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் கவனிங்க என்ன செய்யல? அவருக்கு செவி கொடுக்காம, அப்போஸ்தலர் நடபடிகள் 7:39 கீழ்ப்படிய மனதாயிராமல். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரிய பாவம் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, பைபிள் படி கீழ்ப்படியாமை. ஒன்றை சொல்கிறோம், அதை சரியாக செய்யலைன்னா அது கீழ்ப்படியாமை. அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. இங்கே கவனிங்க, அந்த கீழ்ப்படியாமல் தான் எல்லா பாவங்களுமே வருகிறது. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏன் கோவப்பட்டார்னா கீழ்ப்படியல.
கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு, மோசையை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அவங்க கால்கள் கானானை நோக்கி நடந்து கொண்டிருந்தாலும் இருதயம் பின்னோக்கி எகிப்தை பார்த்து கொண்டிருந்தது. ஆகவே தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்தார். ஆண்டவருக்கு கோபம் வருதுன்னா நியாயமாக இருக்கும். நியாயம் இல்லாமல் கோபப்பட மாட்டார். நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்க, பிள்ளைங்க மீது கோபப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அவனை திருத்தணும், மாற்றணும், சரி பண்ணணுன்றதுக்காக தான். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ எகிப்துக்கு அவர்கள் திரும்பினார்கள். ஆனால் கால் எங்கே நடக்குது? கானானை நோக்கி நடக்குது. சிந்தனை எங்கே இருக்குது? எகிப்தில் இருந்தால் பரவாயில்ல, அங்கே நல்ல சாப்பாடு கிடைச்சிது. அங்கே அடிமையாக இருந்தான், நொறுக்கப்பட்டான், உதைக்கப்பட்டான், அடிக்கப்பட்டான், கேவலமாக நடத்தப்பட்டான். ஆனால் அவங்க இதயம் எதுக்கு போச்சு? அடிமைத்தனத்துக்கு தான் போச்சு. இன்னைக்கும் அநேகருடைய இருதயம் அடிமைத்தனத்துக்கு போகுதே தவிர விடுதலையாகி ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றதுக்கு தயங்குது. இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் இருதயம் எகிப்துக்கு போனது, கால்களோ கானானுக்கு வனாந்தரத்தில் நடந்தது. அப்போ இருக்கிறத நீங்கள் பேசுனீங்கன்னா இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். என்ன வேண்டுமோ அதை நீங்கள் பேசினால் அது வரும். இரண்டாவதாக, வனாந்தரத்தில் எதை பேச வேண்டுமோ, என்ன வேண்டுமோ அதை பேச வேண்டும். எது இருக்குதோ அதை பேசக்கூடாது. திரும்ப அதை தான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் காரணம் அதை பேசக்கூடாது. என்னாகும் புஸ்தகம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் இதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். எல்லாருமே அங்கே போய் ஏனாக்கியரா அவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க, இவ்வளோ பெருசாக இருக்காங்க, நம்மளை பார்த்தா வெட்டிக்கிளியாட்டு இருக்குது, அவங்கள பார்த்தா ஜெய்ஜாண்டிக்காக இருக்காங்க, கயண்டாக இருக்காங்க, அப்படிலாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் 2 பேர் மாத்திரம் சொன்னாங்க, நம்ம போய் ஈஸியாக அதை ஜெயிச்சிடலாம். வனாந்திரத்தில் அவங்களும் தான் நடக்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க? கானானை நாம் சுதந்தரித்துக் கொள்வது ஈஸின்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்குறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் இருதயமும் கண்களும் கானானை நோக்கி அல்லது ஆசீர்வாதத்தை நோக்கி பார்த்து அதை பேச ஆரம்பித்துட்டால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்குறதுல ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, பதிலை கண்டுபிடிக்க மாட்டாங்க, பதில் கிடைக்காது. ஏன்னா கேள்வி கேட்கறதுனால பதில் வராது, ஒப்பு கொடுப்பதினால் தான் பதில் வரும். நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தாவே, இவ்வளோ குழப்பமாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் மீண்டு வர முடியல, ஆண்டவர் இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன சொன்னாலும் நான் செய்கிறப்பா. பவுல் அப்படி தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமருக்கு ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, பதில் வந்துருச்சு. ஒப்பு கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். கேள்வி கேட்கறது ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, அதில் போட்டிருக்கிறது, நாம் எளிதாய் போய் அதை சுதந்தரித்து கொள்ளலாம். நல்லா கவனிங்க. வனாந்தரத்தில் தேவன் உங்களை சோதிப்பாரா? சோதிப்பார். பரீட்சை இல்லாத ஸ்கூல் கிடையாது. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் எல்கேஜி யூகேஜியாக இருந்தாலும் என்ன வைக்கிறாங்க? அதில் பரீட்சை வைக்கிறாங்க. அதே போல் கர்த்தர் உங்களுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பரீட்சை வைக்கிறார். அவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, சொக்க தங்கமாக பார்க்குறாரு. அது எத்தனையோ கேரக்டர்ன்றாங்களே, அந்த மாதிரி தங்கமாக பார்க்குறாரு. அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன்றதை நிரூபிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அந்த பரீட்சையில் நீங்கள் எந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அவர் நினைக்கிறது வேற, ஆனால் நீங்கள் செய்கிற செயல் மட்டும்தான் நீங்கள் யார் என்பதை அவருக்கு சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். சங்கீத புஸ்தகம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் வார்த்தை பேசும்பொழுது இதயத்தை ஹார்டன் பண்ணக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. வசனம் கேட்கும்பொழுது, புத்திமதி சொல்லும்பொழுது, ஆலோசனை சொல்லும்பொழுது உங்கள் இருதயம் என்ன ஆகக்கூடாது? கடினப்படக்கூடாது. ஐயோ, என் மதிப்பு குறையுது, என் மரியாதை குறையுது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் எதை சொன்னாலும் நன்மைக்காக தான் செய்வார், தீமைக்காக செய்யவே மாட்டார். அப்போ இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள்.
40 வருஷமாய் நான் இந்த சந்ததி அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. எத்தனை வருஷமா வழுவி போனாங்க? 40 வருஷமா வழுவி 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 விழுந்தாங்களே தவிர உருப்படியாக ஒரு விஷயத்தை கூட திருத்திக்கிட்டு மேலே வரல. நல்லா கவனிங்க. நீங்கள் செய்த தப்பை திரும்ப திரும்ப செய்து அதை நீங்கள் நியாயப்படுத்துனீங்கன்னா கர்த்தரா வெறுத்துறாரு. அதான் அரோசித்தல். இப்போ இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இவனை அப்படின்னு விட்டுருவார். அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. சொல்லாங்கள்ல, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு அடி, மனுஷனுக்கு ஒரு சொல் வந்துருச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிட்டு மேலே வந்துடணும். எனக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்குவேன். ரைட்டு, அப்படியே போகலாம், அவ்வளோதான். ஆரம்பத்தில் நான் இங்கிலீஷ் சரியாக படிக்க வராது, அதை கற்றுக்க முடியாது. அப்போ ஒருத்தர் சொன்னார், இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் வச்சு படிப்பா. அதை நான் பல வருஷம் படித்து பார்த்தேன் பாருங்கள். இதுக்கு அதுக்குள்ளே அர்த்தம் நிறைய புரிஞ்சு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்க முடிஞ்சுது. அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், பிடிச்சிக்கிட்டேன் டக்குன்னு, அவ்வளோதான். உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை பிடிக்கணுமே தவிர அது யார் சொல்கிறா, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நல்லதை சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிறவங்க தான் புத்திசாலி. அறிவாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்திசாலி என்ன தெரியுமா? நம்ம வளர்ச்சிக்கு எது தேவைப்படுது அதை பிடிச்சிக்கிறது தான் புத்திசாலி. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, இங்கே என்ன நடக்குது? ஆண்டவர் 40 வருஷமாக பார்த்து 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 சலிச்சு போயிட்டாரு, விட்டுட்டாரு. யாரை பரீட்சை பார்த்தாங்களா? யாரை பரீட்சை பார்த்தாங்களா இஸ்ரவேல் ஜனங்க? யாரை பரீட்சை பார்த்தாங்க? யாருக்கு டெஸ்ட் வச்சாங்க? கர்த்தருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, கர்த்தருக்கு பரீட்சை வைக்கிறாங்க. சில சொல்லுவாங்க, ஆண்டவர் நீங்கள் இதை செய்யலைன்னா அவங்கெல்லாம் தூசிப்பாங்க. அவங்க தூசிக்கிறதுனால ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. நீ தூசிக்கிற மாதிரி நடக்கிற பாரு, அதுதான் ஆண்டவருக்கு கோபம். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நீ அவருக்கு பரீட்சையோ டெஸ்ட்டோ வைக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அவர் தான் உனக்கு பரீட்சையும் டெஸ்ட்டும் வைப்பார். அவர் தான் வாதியாருங்க, அவர் தாங்க குரு. நம்ம சீடராக இருக்க கற்றுக்கணும். சீசன் என்ன தெரியுமா? குரு என்ன சொன்னாலும் செய்கிறவனுக்கு பேர் தான் சீசன். நீங்களா சீசராக இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் சீசராக இருக்க விரும்புகிறீங்க? அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யணும். அல்லேலூயா. நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில், காலேஜில் படிச்சுட்டு இருக்கல, ஆண்டவர் சொன்னார், ஹேட் திஸ் வேர்ட் அண்ட் ஃபாலோ மீ. ஒரே வார்த்தை 3 முறை ரிங் ஆச்சு, 3 முறை ரிப்பீட் ஆச்சு அந்த வார்த்தை. அதை கேட்ட பிறகு ஆண்டவருக்கு முழுசாக ஒப்பு கொடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயங்களை கூட ஆண்டவர் விட்டுடுன்னு சொல்லும்போது விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் பாருங்க, அதான் நல்ல சீசன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதுவுமே லாஸ் ஆகக்கூடாது, எல்லாமே கெயினில் ஒன்றும் வராது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சீசர்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, மீனை பிடிச்சிட்டு இருந்தான், என்னை பின்பற்றி வந்தாங்க, மீனையும் வலையும் தூக்கி போட்டு வந்தான். ஒரு மீனவை நேசிக்கிறது தெரியுமா? அந்த வலை தான் போட்டு தான் நேசிப்பான். ஆண்டவர் கூப்பிட்றாரு, வாப்பான்னு, தூக்கி எறிஞ்சிட்டு வரான் பாருங்க. சுங்க சாவடியில் உட்காந்து இருக்கிற மத்தேயு என்னை பின்பற்றி வான்றாரு. உடனே என்ன பண்ணுறாரு? அப்படியே தூக்கி செட்டில் பண்ணிட்டு அப்படியே வர்றாரு. நீங்கள் ஒன்றை இழக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்ப்பார், உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போயிடுவார். இழப்பில்லாமல் கெயின் கிடையாது. இங்கே கவனிங்க. அதனால் யாருக்கு பரீட்சை டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க, ஆண்டவருக்கெல்லாம் பரீட்சை டெஸ்ட்லாம் வைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். சரி கவனிங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு பரீட்சை வைப்பார், டெஸ்ட் வைப்பார். 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் கவனிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறிவீர்கள், இல்லைன்னா அறியீர்கள். சொல்கிறாங்களா, ஆண்டவர் என் கூடவே இருக்காரு. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் என் கூட இருக்காரு. சரி, இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் தெரியுமா? சோதனை வரும்போது நிற்கிறது தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ப்ரூஃப். சோதனை எப்படி வரும்? சாப்பாட்டில் தான் ஆரம்பிக்கும். நம்ம பாட்டி ஏவாளுக்கு எங்கே தான் ஆரம்பிச்சது சோதனை? எங்கே ஆரம்பிச்சது சோதனை? எதில் தான் ஆரம்பிச்சது? சாப்பாட்டில் தான் ஆரம்பிச்சது.
எப்போட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, ஒருவேளை உங்கள் மனசெல்லாம் பிரயாணம் பண்ணி சந்தை கடைக்கு கூட போயிட்டுருக்கோம். நல்ல மட்டன் கிடைக்குமா கிடைக்காத, நல்ல ஃபிஷ்ஷு கிடைக்குமா கிடைக்காது, இவர் வேறு ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் பிரயாணப்பட்டு எங்கே கூட போவோம், உங்கள் மனசு போவோம். அதான் சொல்கிறாரு ஆண்டவர், சாப்பாட்டு விஷயத்தில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எவளுக்கு. இன்றைக்கி அநேகருக்கு எதில் தான் டெஸ்ட்டு வருதுன்னா சாப்பாட்டில் தான் வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சாப்பாட்டில் வரலாம், அல்லது கண்ணில் வரலாம், காதில் வரலாம், இருதயத்தில் வரலாம். அந்த சோதனை சமயத்தில் நான் உன் கூட இருக்கிறேன்றதை எப்படி நீ நிரூபிக்கணும்னு சொன்னால், அதை ஜெயிச்சின்னா நான் உன் கூட இருக்கிறேன்றதை நிரூபிக்கிறேன். அந்த சோதனை விழுந்து போயிட்டுன்னா உன் கூட இல்லைன்றதை நிரூபிக்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோம், சோதனை விழுவோம், எழுந்திருப்போம், மன்னிப்பு வாங்கிட்டு மறுபடியும் போகலாம். இல்லை, அல்லேலூயா. நம்முடைய சுவாபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அழுக்கில் போய் கால் வைக்கக்கூடாது, அழுக்காயிட்ட பிறகு கழுவிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் சாக்கடையில் தள்ளினீங்கன்னா அது என்ஜாய் பண்ணுமா? சாக்கடையை அந்த ஸ்மெல் அடித்தாலே அந்த பக்கமே போகாது கண்ணுக்குட்டி. அதே ஒரு பன்னிக்குட்டி என்ன என்ஜாய் பண்ணு தெரியுமா? அடடா, அப்படியே உழுந்து பிறண்டு கத்தி கூப்பிடும் தான் குட்டிக்கெல்லாம், வாங்க ஒடியாங்க ஒடியாங்க நல்லா குளிக்கலாம் வாங்க கூப்பிடும். அழுக்கில் உழுந்து பிறல்றது அதுக்கு என்ஜாய்மெண்ட்டு. பரிசுத்தவானுக்கு பாவத்தை விட்டு விலகி ஓடுறது தான் என்ஜாய்மெண்ட்டு. அழுக்கில் போட்டு கையை விட்டு காலை விட்டு கண்ணை விட்டு உழைப்பி அழுக்காக்கிட்டு ஆண்டவரை கழுவும் சுத்தமாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைன்னா சரியாக வாழறது தான் வாழ்க்கை. அந்த பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு பலம் இல்லைன்ட்டு தான் பரிசுத்த ஆவியானவரையும் பரிசுத்த வார்த்தையும் கொடுத்து பரிசுத்தம் வாழும்படி புஷ் பண்ணி மேலே கொண்டு வர்றார் ஆண்டவர். என் கையை பிடிச்சிக்கோ, என் பரிசுத்தத்தை நீ எடுத்துக்கோ, என் நீதி நீ எடுத்துக்கோ, அந்த ஆடையை தரிச்சிக்கோ, என் கூடவே வாழ்றாரு. அதை விட்டு உலக மனுஷரை போல நம்ம வாழக்கூடாது. நன்றாக கவனிங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். உபாகமம் 8:2 பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாய் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நீங்கள் யாருன்னு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வனாந்தரத்தில் நடத்தி உங்கள் விசுவாசம் எந்த லெவலில் இருக்குது, உங்கள் நீதி எந்த லெவலில் இருக்குது, உங்கள் பரிசுத்தம் எந்த லெவலில் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்றதுக்காக தான் வனாந்தரத்தில் நடத்துகிறார். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை நல்லதானா? அந்த வாழ்க்கை தான் நம்மளை இயேசுவை போல் மாற்றுது. அதில் பரீட்சை வரும், டெஸ்ட் வரும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த பெரிய வனாந்தரத்தில் வலு சர்ப்பங்கள், தேள்கள், அது எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நடத்துறதுக்கு காரணமே நீங்கள் யார், உங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அல்லேலூயா. அதை மறுபடி வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு. எதுக்கு சோதனை வனாந்தரத்தில்? நீ அவருடைய சத்தியத்தை கை கொள்வாயோ கொல்ல மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை நீ அறியும்படி. அவர் அறியும்படி அல்ல. நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய விசுவாசி, நான் ஒரு பெரிய லீடர், நான் ஒரு பெரிய விசுவாச வீரன், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. நம்ம பார்த்து தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, உன் இருதயத்தை நீ அறியும்படி உன்னை இந்த 40 வருஷமெல்லாம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினச்சிப்பார். எத்தனை ஃபெயில் ஆகிருக்க, எத்தனை பாஸ் ஆகிருக்குன்ற. நம்ம நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு ரொம்ப கர்த்தர் நல்ல சாப்பாடு கொடுத்தானா அப்போ நல்ல பாட்டு நம்ம வாயிலிருந்து வரும். என்ன பாட்டு வரும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஞாயிற்றுக்கிழமை 100 ரூபா கூட பாக்கெட்டில் இல்லைன்னா அப்படியே சோர்ந்து வாடி வதங்கி அப்படியே கீழே விழுந்து. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாட்டாலும் யார் கூட இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறாரு. எனக்கு பணத்தை விட என் கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆக அப்போ தான் நம்ம பாட்டு எந்த பாட்டு பாடணும்? சந்தோஷம் போகுதே பாட்டு பாடணும்.
இந்த வாரம் மீனே எடுக்கலப்பா, மட்டனே எடுக்கலப்பா, அப்படியே பாட்டு எடுத்து கொடுப்பான்னு பாட்டு பாடினோம். ஏன்னா கர்த்தர் இருப்பது மட்டும்தான் ஒரு விசுவாசிக்கு மேன்மை. மற்றது இருந்தாலும் இல்லாவிட்டால் அது பிரச்சனையே கிடையாது. ஆகவே தான் சொல்கிறாங்க பைபிளில், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்றாமல் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இருந்தா தான் நான் துதிப்பேன், அது தப்பு. இல்லாட்டாலும் நான் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் 25 வருஷத்தில் ஏகப்பட்ட இல்லாமையை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் அங்கே மனநிலை மாறவே கிடையாது. ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறா. ரைட், போவோம், பயணிப்போம். இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் வனாந்திர வாழ்க்கையில் போகும்பொழுது பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். கருத்துக்கள் மோதல்கள் வரும், கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆண்டவர் மறந்துட்டாரான்ற நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்திருக்கு, கடந்து வந்திருக்கிறோம். ஒரு அசைவுமே ஒரு மாற்றமும் இருக்காது. பல கஷ்டங்கள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள், பல சொற்கள், சொல்லடிகள், பல கல்லடிகள், பல சரீர உபாதைகள், இவைகள் மத்தியில் அங்கே 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர் துதிப்போம். பாருங்கள், துதிக்கும்போது எங்களுக்கு உள்ளத்தில் என்ன வரும் தெரியுமா? தேவ சமாதானம் நிரப்போம். அந்த சமாதானத்தினால நாங்கள் நடக்க அது எங்களுக்கு இருந்தால் போதும். நடக்க கர்த்தரா பார்த்து வாசலை திறந்து கொடுப்பார். வண்ணாந்திரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், பாட்டு இருக்கு இல்லையா? வண்ணாந்திர யாத்திரையில் கலைச்சு சோர்ந்து போனா அவர் மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் உங்களை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்தி பாடங்களை கற்றுக் கொடுத்து அப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அது நிரந்தரமான ஆசீர்வாதம். ஒன்றுமே இல்லை, டக்குன்னு ஆசீர்வாதம் வருதுன்னா டக்குன்னு போயிடும். உங்களை நடத்துவார், அதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுப்பார், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்படி தெரியுமா? ஒருத்தர் சொல்கிறான், நான் ரன்னிங்கில் என்ன மிஞ்சி யாருமே ஓட முடியாது சொல்கிறான். அப்படியேப்பா, ரைட்டுப்பா, இன்றைக்கி ஒலிம்பிக் நடக்குது, அங்கே வந்துருன்றாங்க எல்லா நாட்டுக்காரங்க. இப்போ நீ நிரூபிப்பான்னு சொல்லுவான். இவனை விட வேகம் ஒருத்தன் ஓடுனான்னா யாருக்கு தான் பரிசு கிடைக்கும்? சொன்னவனுக்கு கிடைக்காது, ஓடி ஜெயிச்சவனுக்கு தான் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் எப்படின்னா நம்மளை அழைக்கிறாரு, நீ ஓடுறியா ஓடு, எவ்வளோ தூரம் ஓடுறியா ஓடு. அப்போ ஓடி முடிச்சா தான் பரிசு. நீங்கள் சோதனையில் நின்று அந்த சோதனையை மேற்கொண்டு கர்த்தர் எனக்கு போதும், வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பரிசு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ தான் வண்ணாந்திரத்தை நீங்களே என்ன செய்கிறீங்க? செழிப்பாக மாற்றுறீங்க. அல்லேலூயா. வண்ணாந்திரத்தை என்னவா மாற்றுறீங்க? செழிப்பாக மாற்றுறீங்க. இந்த செழிப்பாக மாற்றுறது உங்கள் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த மிட்பார் என்ற வார்த்தைக்கு பாஸ்டர்னு ஒரு வார்த்தையும் இருக்குது, செழிப்புன்ற வார்த்தையும் ஒன்று இருக்குது. க்ரீன் பாஸ்டர், செழிப்பான புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வனாந்திரம் எதுவாக மாற்றிடலாம், வயல்வெளியாக மாற்றிடலாம். அந்த வனாந்திரத்தில் நீங்கள் நடந்துக்கிற விதம், பேசுகிற விதத்தை பொறுத்து வனாந்திரம் செழிப்பாக மாறிடும். அல்லேலூயா. அப்புறம் நம்ம இது சுவிட்செல்லாம் இருக்குது, இந்த மோட்டர்லாம் போடுவாங்க பாருங்கள். அந்த பச்சை பட்டனை அமுத்துனா என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகிடும். சில இதில் ஒரே பட்டனை அமுத்துனா ஆஃப் ஆகும், அதே பட்டனை அமுத்துனா ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்க்கும் ஒரே பட்டன் தான், ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் தான். அதே மாதிரி தான் இந்த மிட்பார் என்பது வனாந்திரமும் அதுதான். நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அது அப்படியே செழிப்பாக மாறிடும். அல்லேலூயா. சரி, இயேசு எப்படி வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றினார்னு பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து மார்க் 1:13 அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். வனாந்திரத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு? காட்டு மிருகங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யார் ஊழியம் செய்தாங்க? வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது காட்டு மிருகங்கள், பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் யார் ஊழியம் செய்வா? தேவ தூதர்கள் ஊழியம் செய்வாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்தாங்க. ஆவியானவர் வழி நடத்தினார். நீங்கள் வனாந்திரத்தில் இருக்குள்ள யார் உங்களை நடத்துகிறாருன்றது முக்கியம். நீங்கள்
சுய புத்தியில் வாழக்கூடாது, சுய புத்தியில் நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். எவ்வளவு தூரம் கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியும் அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தணும். ஆண்டவர் உங்களை கைவிடுவதற்காக, அழிப்பதற்காக வனாந்தரத்தில் நடத்தலை, ஆசீர்வதிப்பதற்காக தான் நடத்துகிறாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் யார் என்பதை உலகம் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் யார் என்பதை பிசாசு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வனாந்தரத்தை நடத்தி உன் இருதயத்தில் என்ன இருக்குது நீயே தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்கிறார். சிலர்லாம் திட்டினோம்னா பயங்கர கோவம் வந்து என்ன செய்வாங்க? திருப்பி திட்டுவாங்க. சிலருக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்தால் என்ன செய்வாங்க? நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னுவாங்க. அப்போ வேற ஒரு ஆள் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வனாந்தரம். உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து நீ யார் என்பதை நீ பார்த்துக்கோ. அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சார் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறான்னா, இந்த கல்லெல்லாம் நீங்கள் என்னவா ஆக்கி சாப்பிடுங்க, ப்ரெட்டாக மாற்றி சாப்பிடுங்க. கல்லை ப்ரெட்டாக மாற்றுறது இயேசுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் யார் சொல்லி செய்யக்கூடாது? சாத்தான் சொல்லி இவர் செய்தார்னா அவனுக்கு கீழ்ப்படுகிறார்னு அர்த்தம். எப்படியோ மறைமுகமாக பிசாசு உங்களை கீழ்ப்படி வச்சுருவான் தந்திரமாக. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இயேசு அதுக்கு இடம் கொடுக்கல. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க நல்லவங்களை போல தெரியும், ஆனால் ஆலோசனை கெட்டதாக இருக்கும். நீங்கள் நம்புகிற நல்லவங்க உங்களுக்கு எங்க கடவுள் போய் இது போய் கோச்சிக்க போகிறாரு, வாங்க போயிட்டு வந்துடலான்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுவார்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே சாத்தான் என்ன ஐடியா கொடுக்குறேன், அந்த கல்லை பிரெட்டாக்கி எப்போ வந்து சொல்கிறான் டைம், சரியான டைம் பார்த்து சொல்கிறான். என்ன 40 நாள் உபாசம் முடித்து 41ஆவது நாள் சரியான பசி எடுக்குது. உபாசம் இருக்கிற வரைக்கும் பசியே எடுக்காதுங்க. நல்லா சில வாரங்கள் உபாசம் இருக்கும்போது என்னவே எடுக்காது, உபாசம் முடிச்சு அப்படியே கப கபன்னு பசி எடுக்கும். இப்போ இயேசுக்கு சரியான பசி, கரெக்ட் டைமுக்கு யார் வரா? ஏவாளுக்கு எப்படி சாப்பாடை கொடுத்து கவுத்து விட்டானோ இப்போ அதே ஆள் தான் எங்கே வரான்? இயேசுக்கிட்ட வரான். சொல்கிறான், கல்லை அப்பமாக்கி சாப்பிட, இவ்வளோ பசியோட எதுக்கு தவிக்கணும்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன போட்டிருக்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ சாத்தான் சொல்லுகிற ஆலோசனைக்கு எதிராக நீங்கள் சிந்தித்து பேசணுமே தவிர, ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம், சோதனையில் விழுந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். 2வது சோதனை பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து கொண்டு போய் உப்பரிக்கை மேலே ஒரு 500 அடி வைங்கள, சும்மா தோராயமாக துல்லியமாக தெரியல, நல்ல ஹைட்டு உப்பரிக்கை, தேவாலயத்தின் உப்பரிக்கை ரொம்ப ஹைட்டான இடம். அங்கே கொண்டு நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி என்ன செஞ்சுக்குவாங்க தாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து, ஏன்னா வனாந்தரத்தில் அவர் 40 நாள் யார் கூட இருந்தால் ஏஞ்சல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நீ மேலே இருந்து கீழே குதிச்சின்னா ஏஞ்சல்ஸ் வந்து தூக்கிக்குவாங்க, கவலைப்படாத நீ குதின்றான். நல்லா கவனிங்க, நீங்கள் உங்கள் சுயத்தை தூண்டி விடுறது பிசாசு, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது பிசாசு. நீ யாருன்னு உங்களை தூண்டி விடும்பொழுது நீங்கள், நான் என்னைக்கோ சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு இயேசுவை தான் நீங்கள் தூக்கி காட்டணுமே தவிர, உங்களை நீங்கள் யாருன்னு நிரூபிக்க முயற்சி எடுத்தால் அது பிசாசு உங்களை தூண்டி விட்டதுக்கு அடையாளம். நான் யார் தெரியுமா, நான் ஜெபம் என்னன்னு தெரியும் ஆகும் தெரியுமா, நான் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, இது சுயமே ஆகாது. இப்போ இயேசு என்ன செய்யறான், மேலே வந்து குச்சி ப்ரூவ் பண்ணு. அவன் என்ன நோக்கனா, தேவகுமாரன் தானே, கல் அப்பமாக்கு முடியலையா அப்படின்னா நீ தேவகுமாரன் இல்லை அப்படின்னு அவன் சொல்லலான்னு அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்கிறாரு. இப்போ மேலேருந்து குதி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும். நல்லா கவனிங்க, சாத்தான் ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் கரெக்டாக சொல்கிறார் ஆண்டவர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. வாயை மூடிட்டான்.
எல்லாத்துலேயுமே சுயத்தை தான் தோன்றான். நீ தேவகுமாரன் தானே, கல்ல அப்பமாக்கு, தேவகுமாரன் தான் கீழே குதி, நிரூபிச்சு காட்டு, நீ நிரூபிச்சு காட்டு, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு. மூணாவது சோதனை பாருங்க என்ன செய்யறான்னு சொன்னா, உலகத்திற்கு எல்லா மகத்துவங்கள், ஆறுகள், ஏரிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், அழகுகள், உலகத்தினுடைய எல்லா மகிமையும் அவருக்கு காண்பித்து என்ன சொல்றான்னா, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன். டீல் பேசுகிறான். யாருமே நம்ம 2 பேருக்கு இடையில யாருமே இல்லை பாரு, ஒரே ஒரு முறை என் காலில் விழுந்துரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் போயிடுறேன். நீங்கள் பணத்துக்கோ அழகுக்கோ பெண்ணுக்கோ மயங்குவீங்கன்னா நீங்கள் நல்ல விசுவாசி கிடையாது. இயேசு அந்த உலகத்தினுடைய எல்லா மகிமை அழகு எல்லாத்தையும் படைச்சவரே அவர் தான். அவர்கிட்டே போய் டீலிங் பேசுகிறான். ஆதாமே அவள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டான்ல, அதை இப்போ ஆதாமே அவள்கிட்ட பிடுங்கிறத போய் இயேசுகிட்ட கொடுத்துட்டு இவன் இயேசுவுக்கு கடவுளாக ஆகிடலான்னு நினச்சிடறான், இயேசுவுக்கு எஜமான மாறிடலான்னு நினைக்கிறான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். சோதனை பல விதத்தில் வரும். உங்களை சரி பண்ணுற இடம்தான் இந்த திருச்சபை. மற்ற சபைகளை பற்றி நான் விமர்சனம் பண்ண முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்ததை தான் நான் சொல்ல முடியும். இந்த சபையானது எதற்காக இங்கே நிறுவப்பட்டிருக்குன்னு சொன்னால், நீங்கள் உருவாக்கப்பட்டு இயேசுவை போல மாறி, இயேசுவை போல பேசி, இயேசுவை போல ஊழியம் செய்து இயேசப்பா கிட்ட போய் சேரணும். அதுக்காக தான், வேறு எந்த பர்பஸுக்காக கிடையாது. பல காரியங்கள், நல்ல விஷயங்கள் செய்கிறோம் சமுதாயத்துக்காக, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக பல காரியங்களை செய்தாலும் ஒரே ஒரு நோக்கம்தான், நீங்கள் தேவனை போல மாதிரி தேவனிடத்தில் சேரணும். இயேசு கிறிஸ்துக்கு வந்த 3 சோதனையில் இயேசு தான் யாருன்னு நிரூபிக்கலை, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னவோ அதை மட்டுமே பேசினார். அவர் ஒன்றுமே எமோஷனல் ஆகலை, கரெக்டாக பதில் சொன்னார். அதுக்கப்புறம் பிசாசன் அவரை விட்டு விலகி போனான். நீங்கள் ஒரு வார்த்தை எஸ்ன்னு, சாத்தான் சொல்கிற வார்த்தை எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அடிமைப்படுத்தி அவனுடைய வேலையை செய்கிறதுக்கு உங்களை ரொட்டீனாக போட்டுருவான். பல விஷயங்கள் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஓர் அளவுக்கு உங்களுக்கு தேவனை பற்றி தெரியும். நீங்கள் தெரிஞ்சிருக்கிற நீங்கள் சரியாய் நடந்தீங்கன்னா, வனாந்தரத்தில் நடக்க வேண்டிய விதத்தில் நடந்தீங்கன்னா, இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், அந்த வனாந்தரத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் அதுக்கப்புறம் ஊழியம் செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டினார். அதுக்கப்புறம் பிசாசால் என்ன செய்ய முடியல, இயேசுவை ஒன்றுமே செய்ய முடியல. சாத்தான் 3 ரவுண்ட்லேயும் தோற்று போனான். குவார்ட்டர் ஃபைனல்லையும் தோற்று போனான், செமிஃபைனல்லையும் தோற்று போனான், ஃபைனல்லையும் தோற்று போனான். தேவ பிள்ளைகளாகி நாம் வனாந்திரத்தில் நடக்கும்பொழுது ஜாக்கிரதையாக நடக்கணும். அதுக்காக தான் ஆலோசனை கேட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தயவு செய்து ஆலோசனை கேளுங்க. சிக்கலில் மாட்டின பிறகு வந்து கேட்காதீங்க, ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தெளிவான ஆலோசனை சொல்லுவார். உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு சின்ன டூலாக நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆதாரமாக இருக்கிறோம். ஆகவே என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் சுயத்தில் செயல்பட்டு சிக்கலை போய் மாட்டிக்கூடாது, சாத்தானால் தூண்டப்பட்டு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது, மனுஷனால் தூண்டப்பட்டு செயல்பட்டு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது. இந்த 3 சோதனை ஜெயிக்கிறது ஒவ்வொரு விசுவாசினுடைய கடமை. கர்த்தர் உங்கள் வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வனாந்தரத்தில் நடக்கும்பொழுது கானானை நோக்கி பாருங்கள், கானானை பற்றி பேசுங்கள். இயேசு எப்படி தேவனுடைய வார்த்தையை பேசினார் அப்படி வார்த்தையை பேசுங்கள். வார்த்தை பேசும்பொழுது வனாந்தரம் இருக்கிற சாத்தானும் ஓடி போயிடும், வனாந்தரம் இருக்கிறதான அந்த வனாந்தரமும் வயல்வெளியாக மாறும். கர்த்தர் உங்களை செழிப்பான நீரூற்றாக மாற்றுவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இரவு பகலாக பல விஷயங்களை போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் நீர் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர். எதை செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் மக்களாக மாற்றும்.
உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு நீர் வேதனை கூட்ட மாட்டீர். உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் தரும் ஆண்டவரே, கடனை கொடுக்காதப்பா, வேதனை வராது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. வனாந்திரம் வயல்வெளியாக மாறட்டும். இப்படி வல்லமில்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து போடுகிறேங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.